ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் அங்கீகாரம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் தடகள வீரர், ஓட்டப்பந்தய வீரர். இவர் சின்ன வயசுலேருந்தே விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்தில் நிறையா போட்டிகளில் சேர்ந்து அப்படி வின் பண்ணியிருக்கு. எப்படியாவது இந்தியாவுக்காக காமன்வெல்த் போட்டியில் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு அவரோட லட்சிய கனவாக இருக்கும். அதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். கிட்டத்தட்ட அவர் காமன்வெல்த் போட்டியில் இடம்பெறுவது உறுதியாயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சரை அவர் பழி வாங்கிடுவார். அவர் இந்த மாதிரியான பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அதில் இருக்காது. உடனே டென்ஷனான நம்ம ஹீரோ கோர்ட்டில் போய் தனக்கான நீதியை கேட்க போராடுவார். அதற்கிடையே வில்லன்கள்லாம் ஒரு சில பேர் நம்ம ஹீரோவை போட்டுத்தரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் இவங்ககிட்ட எப்படி தப்பிச்சார், இவர் நினச்ச மாதிரி விளையாட்டுத்துறையில் சாதிச்சாரா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாஷன் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரராகவே வாழ்ந்திருக்காரு. அந்தளவுக்கு அவருடைய அந்த உடற்கட்டெலாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு இருக்குது. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. மன்சூர் அலிகான் இந்த படத்தில் ஒரு வில்லனாக வருவார், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வருவார். அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இவர் ஹீரோடைய கோச்சாக ஒருத்தர் வருவாங்க, அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. இப்படி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்னால் தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படியாவது ஸ்போர்ட்ஸில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா ஒரு சில பேர்த்தால் எப்படி அது நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறத அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது. இந்த படத்தில் ஜிப்ரன் அவங்களுடைய பிஜிஎம் நல்லாயிருக்கு. சூப்பரான ஒரு பிஜிஎம்மை கொடுத்துருக்காரு. அதேமாரி படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீனில் பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா படம் விறுவிறுன்னு போகுது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி பார்த்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிது. இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தா ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான்.